வணக்கம். +2 ஃபிசிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.2ல் 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Q1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் கொடுத்துட்டாங்க. Q2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. Q1ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா +2 μc அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லுவோம். Q2க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா +3 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க. இது ரெண்டுக்கும் உள்ள ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு மேக்னிடியூடாக என்ன வேணுமோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அது ரிப்பல்சிவா அட்ராக்டிவா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Q1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பியர் ஷேப்பும் Q2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பியர் ஷேப்பும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள், R = 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ சார்ஜ் Q1 Q2ன்னு கொடுத்துருக்காங்க. இது சார்ஜோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும். ஆனால் நமக்கு வேல்யூ கொடுத்தது மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மைக்ரோ கூலுமை நம்ம கூலுமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கூலும் லா தெரியணும். கூலும் லா பாருங்கள், F = 1/4/ε0 Q1 Q2 / R² R cap. இதில் 1/4/ε0 தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா K அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது ஒரு K ஒரு கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Kவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கூலும்ஸ் லாவில் Kவோட வேல்யூ, Q1ஓட வேல்யூ, Q2ஓட வேல்யூ, Rஓட வேல்யூ, இது மூணையும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 4 வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் கிடச்சிரும். இப்போ ஃபோர்ஸ் = 1/4/ε0 Q1 Q2 / R² R cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 1/4/ε0 தான் நம்ம என்னென்னு சொன்னோம்னா Kன்னு சொன்னோம். அப்போ Kவோட வேல்யூ 1/4/ε0க்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 9 × 10⁹. அடுத்தது Q1 Q2 இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ Q1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா +2 மைக்ரோ கூலும்னு கொடுத்துருக்காங்க. இதில் மைக்ரோ அப்படிங்கிறது 10⁻⁻6. மைக்ரோ அப்படிங்கிறது 10⁻⁻6ன்னு சொல்லுவோம். அப்போது இந்த மியூக்கு பதிலாக நம்ம என்ன போடலான்னா 10⁻⁻6 போடலாம். அப்போது Q1ஓட வேல்யூ +2 × 10⁻⁻6 கூலும் அப்படின்னு கிடைக்கும். Q2 அப்படிங்கிறது +3 × 10⁻⁻6 கூலும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது F = 9 × 10⁻9, 2 × 10⁻6, 3 × 10⁻6 / R² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. R நமக்கு தெரியும், R = 1 மீட்டர். அப்போது R²க்கு பதிலாக 1² அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே R cap அப்படிங்கிறது I cap அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த இன்டிஜர் நம்பர் இருக்குது பாருங்கள், 9, 2, 3, இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 3 6, 6 × 9 54 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்தது இந்த 10 பவர் வேல்யூலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள் 10⁻9 இருக்குது, இன்னொரு இதில் 10⁻⁻6 இருக்குது, இன்னொரு இதில் 10⁻⁻6 இருக்குது. இப்போது இது மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது பேஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் அடுக்கை ஆட் பண்ணிக்கலாம். அடுக்கை ஆட் பண்ணும்போது பாருங்கள் 9 -6 -6ன்னு இருக்குது. அப்போது 9 - 6 - 6 என்ன வரும் அப்படின்னா 9 - 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 9 - 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 9 - 12 என்ன வரும் அப்படின்னா -3 வரும். ஆல்ரெடி நாம் 9 × 2 × 3க்கு என்ன கிடைச்சது அப்படின்னா நமக்கு 54 கிடைச்சது. இன்ட்டு 10⁻⁻6 -6 + 9 இதுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 10⁻³ கிடைச்சது. அப்போது நமக்கு தேவையான ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 54 × 10⁻³ I cap.
இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது ஒரு ஃபோர்ஸோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன். இப்போ நம்ம ஃபோர்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து கவர்ச்சி விசையா அல்லது விலக்கு விசையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து பாசிட்டிவில் கிடைச்சிருக்கு. அப்போ பாசிட்டிவில் கிடைச்சாவே கண்டிப்பாக இது என்ன விசை அப்படின்னா விலக்கு விசை. இது நெகட்டிவில் கிடைச்சது அப்படின்னா அது வந்து ஒரு கவர்ச்சி விசையாக இருக்கும். இதை நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ Q1 Q2 Q1ஓட வேல்யூ பாருங்கள் +2 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. Q2ஓட வேல்யூ பாருங்கள் +3 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாருங்கள் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது பாசிட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். அதை மல்டிப்ளை பண்ணும் போதும் நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். சப்போஸ் -2 மைக்ரோ கூலும் -3 மைக்ரோ கூலும் கொடுத்தாலும் மைனஸ் வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூன்னு கிடைச்சாவே அது வந்து லைட் சார்ஜஸாக தான் இருக்கும். அதாவது ஒரே மாதிரியான சார்ஜஸ் தான் இருக்கும். அப்போது கண்டிப்பாக இங்கே விலக்கு விசை தான் ஏற்படும். இது ஒரு ப்ளஸ் சார்ஜும் ஒரு மைனஸ் சார்ஜும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் மைனஸில் தான் கிடைக்கும். அப்போ மைனஸில் கிடைச்சாவே நம்ம கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்காட்டு 1.2 பார்த்தீங்க அப்படின்னா முதல் சம் சால்வ் பண்ணிட்டோம். ரெண்டாவது சம் வந்து பார்த்தீங்கன்னா Q1ஓட வேல்யூ +2 மைக்ரோ கூலும் தான். ஆனால் Q2ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -3 மைக்ரோ கூலும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா +3 தான் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் சம்மில் -3 கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. டிஸ்டன்ஸ் அதே தான், Q1ஓட வேல்யூ அதே தான், எல்லாமே அதே தான். இப்போது நம்ம மீண்டும் என்ன பண்ண போகிறோம், கூலம்ஸ் லாவில் கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது F is equal to 9 × 10⁻9 அப்படியே தான் வரும். 2 × 10⁻6 அப்படியே தான் வரும். இந்த 3 × 10⁻6க்கு பதிலாக -3 × 10⁻6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். டிஸ்டன்ஸ் அதே தான் வருது, அதனால் டிவைடட் பை 1² அப்படியே போட்டு வரும். இப்போது வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், 9 × 2 × -3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × -3 -6 -6 × 9 என்ன வரும் அப்படின்னா -54 வரும். அப்புறம் இந்த 10 பவர் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 10⁻³ தான் வரும். ஆக மொத்தம் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்த ஆன்சரை தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மில் நமக்கு பாசிட்டிவில் ஆன்சர் கிடைச்சிது, செகண்ட் சம்மில் நெகட்டிவில் ஆன்சர் கிடைக்குது. அப்போது ஃபஸ்ட்டு சம்மில் பாசிட்டிவில் ஆன்சர் கிடைச்சதுனால அது வந்து ஒரு விலக்கு விசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். செகண்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவில் கிடைச்சிருக்கு. அப்போ நெகட்டிவில் கிடைச்சாவே கண்டிப்பாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கவர்ச்சி விசை நடக்குதுன்னு அர்த்தம். Therefore F is equal to -54 × 10⁻³ நியூட்டன். அப்போ இது வந்து ஒரு கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுலேயே தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதே வேல்யூஸ் தான். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நீர் ஊடகத்தில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செய்ய போகிறோம். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா F is equal to 1/4π∈R ε0 Q1 Q2 / R². இதில் 1/4π∈0 இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 9 × 10⁻9. ஆனால் என்ன ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த εr வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது இந்த εr நீர் ஊடகத்துக்கு என்ன வரும் அப்படின்னா 80. அப்போது நமக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதோ அந்த ஆன்சரை 80ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதை தான் தேர்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். அப்போது ஈக்குவல் டு -54 × 10⁻³ டிவைடட் பை 80. இப்போது இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா -0.675 × 10⁻³ இதுதான் தேர்டு கொஸ்டினுக்கு உண்டான ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.